நான் நாதஸ்வர இசையை கேட்டுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4, 5 தடவைக்கு மேல கேட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். அதனுடைய மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம். இத கேட்க 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 ஒரு நிமிஷம் இந்த மனசையும் உடலையும் விட்டுட்டு இந்த வானத்துக்கு மேல பறந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. ஆரன் சத்தம் கேட்கல, டிராபிக் தெரியல, எங்க போறோம்னு தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் கடவுளை பார்த்துட்டோங்கிற அந்த உணர்வு, இந்த மொத்த உயிரும் இப்படியே மேல எந்திரிச்சு அப்படி ஒரு நடனம் ஆடுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. இது எப்படி எனக்கு இது கிடைக்குது? ஏன் இதை கேட்டோம்னு இப்படி ஒரு பரவச நிலைக்கு போறோம்னு பார்க்கும்போதுதான் அருணகிரிநாதர் உண்மையை சொல்றார். என்னன்னா, தலைமேவு ஞான பிரகாச கடலாடின்னு ஒரு உண்மையை சொல்றார். முருகனை பார்க்கணும்னா ஒரு கடல்ல குளிக்கணுமா? அது என்ன கடல்னு சொல்றாரு தெரியுங்களா? கலையனும் கடலிலே குளிக்கணுங்கிறார். இந்த கலை தான் இறைவனை நம்ம கிட்ட கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டும். சாமிகிட்ட பேச முடியுமான்னு கேட்டா, உச்ச நிலையில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைக்கலைஞனும் கடவுளிடம்